ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான நண்டு கிரேவி எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் சீஃபுட்டுடைய அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு 2 பொருள் ஆட் பண்ணுவேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணிங்கன்னா அது என்னங்கிறது உங்களுக்கு கிளியராக புரியாமல் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 1/2 கிலோ நண்டு எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். 1/2 கிலோ வெங்காயம் எடுத்திருக்கேன். இது கிரேவிங்கிறதுனால வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் செலவாகும். இப்போ நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவு நான் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ரீஃபண்ட் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நான் 1/2 கிலோ வெங்காயத்தை நான் பொடிசாக கட் பண்ணி இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். அப்போ தான் கிரேவி நமக்கு கொஞ்சம் நல்லா கிடைக்கும். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு நம்ம மூடி போட்டு வதக்கிக்கிடலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, நல்லா வதங்கிருச்சு. நம்ம இனி மசாலா ஒன்றா ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிடலாம். அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது, அப்புறமேல கசப்பான டேஸ்ட்டு வந்துடும். இப்போ நல்லா வதக்கிக்கிடலாம். அதோடைய அந்த ராஸ்மெல் போகிற அளவுக்கு லேசாக வதங்கினா போதும். இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கிடலாம். நான் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் சாஃப்டாகிற அளவுக்கு நம்ம அதை வதக்கிக்கிடுவோம். தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு நம்ம மூடி போட்டுடலாம். மூடி போட்டு வதக்கும் போது கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிடலாம். நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடரை ஆட் பண்ணுறேன். நார்மல் சில்லி பவுடராக இருந்தால் நீங்கள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக பிடிக்கும்னா அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதோடைய ராஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிடலாம். வதங்கினதுக்கு அப்புறமேலு நம்ம மசாலா பொருட்கள்லாம் ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ இதோடைய ராஸ்மெல் நல்லா போயிடுச்சு. இப்போ மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிடலாம். சோம்பு 1/2 ஸ்பூன். சோம்பு எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இது இந்த சீஃபுட்டுடைய அந்த ஸ்மெல்லை இது எடுத்துரும். இப்போ மிளகு ஜீரகம் ஆட் பண்ணிக்கிடலாம். நான் 1 ஸ்பூன் மிளகும் 1 ஸ்பூன் ஜீரகமும் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கிக்கிடலாம். இப்போ நண்டு ஆட் பண்ணிக்கிடலாம். நான் நண்டை நல்லா வாஷ் பண்ணி தான் இப்போ நான் ஆட் பண்ணுறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மூடி வச்சிடலாம். நம்ம மசாலா நல்லா நண்டில் பிடிக்கிறதுக்காண்டி நம்ம ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். அப்பப்போ மட்டும் கிண்டி விட்டுக்கிடலாம். அதுக்கப்புறமேல நம்ம தேவையான தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நண்டில் நல்லா மசாலா பிடிச்சிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சமாக கிரேவி இருந்தால் போதும். அதனால் நான் 1 கப் அளவு மட்டும் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். அடிக்கடி நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ நம்ம டேஸ்ட்டு பார்த்துக்கலாம். பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம திரும்ப மூடி போட்டு வச்சிடலாம். அப்பப்போ மட்டும் திறந்து விட்டு கிண்டி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நம்ம ஃபைனல் ஸ்டேஜில் நம்ம திரும்ப நம்ம உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிடுவோம். செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடலாம். உப்பு எல்லாமே எனக்கு சரியாக இருக்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுவோம். அப்புறம் கிரேவி நமக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணலாம். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வாசனை சும்மா கமன்னு இருக்குது. இப்போ நம்ம ஃபைனலாக ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் மட்டும் நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிடுவோம். நம்ம இதை ஏன் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு சீ ஃபுட்டுடைய அந்த கவிச்சி ஸ்மெல்லை எடுத்துரும். நமக்கு டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளுடைய நண்டு கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.